ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் அனிமே சீரிஸ் சீசன் 1 எபிசோட் 1. ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ இசாகி பாலை ஸ்பீடாக ட்ரிபிள் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கா. போகும்போது நான் நேஷ்னல் போயிடணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே பாலை ட்ரிபிள் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டுருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு என்கிட்ட பாஸ் பண்ணு அப்படின்னு கேட்பான். அவனும் அவன்கிட்ட பாஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு அப்புறம் கோச் சொன்னோடனே பாஸ் பண்ணிடுவான். அந்த கோலை அவன் ஃப்ரெண்டு அடிப்பான், ஆனால் மிஸ் ஆயிரும். அந்த பால் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போனன்ட் டீம் கேப்டன் கிரா கிட்டே போகும். அங்கே ஓப்பன் ஸ்பேஸ் கிடச்சோடனே அவன் கோல் அடிப்பான். அந்த கோல் பர்ஃபெக்டாக போயிடும். இதனால் ஆப்போனன்ட் டீம் ஜெயிச்சிடறாங்க. இதனால் அந்த கோலை மிஸ் பண்ணுவேன், என்னால் தான் இந்த மேட்சை நம்ம தோத்துட்டோம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுவான். எல்லோரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்புறம் கிராவை இன்டர்வியூ எடுப்பாங்க, நீங்கள் எப்படி இந்த மேட்சை ஜெயிச்சிங்கன்னு. நான் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என்னோடய டீம்மேட்ஸும் இதுக்கு காரணம் தான், அதனால தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவான். கோச் சொல்லுவார், எப்பவும் போல் திரும்பவும் தோத்துட்டீங்க, உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு அழுவார். ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அமைதியாகவே இருப்பான். நம்ம திரும்பவும் தோத்துட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைப்பான். நம்ம ஹீரோ சைக்கிளில் போயிட்டுருப்பா. உங்களை மாதிரி என்னால் கோல் அடிக்க முடியலையே நோவல் நோவா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போயிட்டுருப்பா. நோவல் நோவா டைரக்ட் ஷாட் அடிச்சிருப்பார். அது நம்ம இசாகி டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தப்பான். அப்போது அதுலேருந்து அவன் ரொம்பவே சூப்பராக விளையாட ஆரம்பித்தான். ஸ்கூல்லே வந்தால் பெஸ்ட் பிளேயர், நீ தான் பெஸ்ட் பிளேயர், டீமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு கோச்சு கூட சொல்லியிருப்பார். இசாகி ஜப்பானுக்கு நேஷ்னல் ட்ராஃபி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சான். அந்த பாலை நம்ம ஏன் பாஸ் பண்ணியிருக்கணும், அந்த பாலை நானே கோல் அடிச்சிருந்தா அந்த கோல் போயிருக்கும், தேவையில்லாமல் அவன்கிட்ட பாஸ் பண்ணி நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு மனசில் நினப்பான். அந்த பாலை மட்டும் நம்ம பாஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். சின்ன பசங்க யாரா அவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க. அவன் டென்ஷனில் கற்றுவான். கத்திட்டு நான் அந்த பாலை மட்டும் பாஸ் பண்ணாமல் இருந்தால் இந்நேரம் எங்கள் டீம் ஜெயிச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணுவான். வீட்டுக்கு வந்து நாங்கள் தோத்துட்டோம் 2-0 அப்படின்னு சொல்லுவான். பரவாயில்ல, நீ தோத்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு ஜப்பான் ஃபுட்பால் யூனியன்லேருந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு, என்னென்னு பாரு அப்படின்னு அவன் அம்மா கொடுப்பாங்க. அவனை ஜப்பான் ஃபுட்பால் யூனியனுக்கு கூப்பிட்ருக்காங்க. அவன் அங்கே போய் பார்ப்பா. அங்கே ஜப்பான் ஃபுட்பால் யூனியன் போட்டிருக்கோம். அப்போ இசாகின்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா கிராக்குன்னு அங்கே வந்திருப்பான். நீ தானே இசாகி, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் கிரா. அம்மா, நீ அந்த மேட்ச்சில் நல்லா விளாண்ட, நீ செம்மையாக விளாண்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னேன். அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பா. சரிவா உள்ளே போய் பார்ப்போன்னு கீரா கூட்டிகிட்டு போவான். எனக்கு இந்த தெரிஞ்ச பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். எது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒருத்தனை கூட இல்லை. ஆனால் நம்ம கிராக்கு நிறைய பேரே தெரிஞ்சிருக்கு. எல்லார் பேரையும் கரெக்டாக சொல்லுவான். அப்போ திடீர்னு லைட்ஸ் ஆஃப் ஆகும். ஒருத்தன் வருவான். வந்துட்டு என்னோட பேர் தான் ஜின்பேச்சி ஈகோ, வேர்ல்டு கப்பில் ஜப்பான் டீமை ஜெயிக்க வைக்கணும்னு நான் அவங்கள எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஜப்பான் டீமை ஜெயிக்க வைக்க போகிறேன், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. என்னோடய ஒரே ஆசை உலகத்தில் உள்ள எல்லா நாட்டையும் விட ஜப்பான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும், அதுக்காண்டி தான் நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். இது கவனமாக பாருங்கள், இதுதான் ப்ளூ லாக், இதில் தான் முதல்ல உள்ள ஸ்டார் பிளேயர்ஸில் உருவானாங்க. இன்றைக்கி இதில் வந்துட்டீங்கன்னா வீட்டை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். இங்கேருந்து நீங்கள் வெளில போகும்போது ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக தான் வெளியே போவீங்க அப்படின்னு சொல்லுவான். கிரா கை தூக்கி, நான் இதுக்கு ஒட்டுக்க மாட்டேன், ஏன்னா 300 பேரில் 299 வெளில போயிட்டா ஒருத்தன் தானே இருப்பான், அப்போ 299 வேஸ்ட்டா அப்படின்னு கேட்பான். ஆமாம், அவர் சொல்ல சரிதானே எல்லா டீம்மேட்ஸும் சொல்லுவாங்க. அதோட அவன் காண்டாயி, அப்படியா, அப்போ நீங்கள் போகலாம், யார் யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவான். நான் நேஷ்னலுக்கு போக மாட்டேன்னு யாராவது ஒருத்தர் இருந்தாலும் இங்கேருந்து உடனே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஜப்பான் டீமோட விளாட்றது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு. நம்ம டீம் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் பண்ணால் கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். சாக்கர்னா ஒன்றும் நம்ம டிவிக்காக விளாட்றதில்ல, நமக்காக விளாட்றதா சாக்கர் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஃப்ரெண்ட்லியெல்லாம் விளாடணும், நீங்கள் பேச்சே கிடையாது, அப்படின்னா வெளில போயிருங்க அப்படின்னு சொல்லுவான். நான் இங்கே உள்ள எல்லாரையும் மதிக்கிறேன், அப்படின்னா நீ இப்படிலாம் பேசவே கூடாது, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்பான். ஓ, நீ அப்படி வரியா, நான் சொல்கிற எல்லோரும் கப்பு ஜெயிச்சிருக்காங்க, நீ சொல்கிற யாராவது கப்பு ஜெயிச்சிருக்காங்களா? நோவல் நோவா, இவரை எதிர்த்து நின்றவங்க யாருமே ஜெயித்ததே கிடையாது,
கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸியை எதிர்த்து 4-5 கோல் தனியாக அடிப்பார். பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் எனக்கு டீமை பற்றி கவலை இல்லை, நான் தனியாக தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன கேட்டாலும் அதுக்கு என்கிட்ட பதில் இருக்கடா பொடிப்பையிலே அப்படின்னு அந்த ஈகோ சொல்லுவான். இதனால தான்டா ஜப்பான் இவ்வளோ பெரிய நிலைமையில் இருக்குது, என் ஸ்டூடெண்ட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த ஈகோ சொல்லுவான். விளையாடுற 300 பேரையும் ஒருத்தர் ஜெயிச்சிருப்பான், அவன் தான் என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஈகோ சொல்லுவான். இமேஜின் பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வேர்ல்டு கப் மேட்ச்சில் இருக்கீங்க. அப்போது நீங்கள் பாலை ட்ரிபிள் பண்ண போகுது, உங்களை பக்கத்தில் உங்களோட டீம்மேட் பாஸை கேட்பான், ஆனால் நீங்கள் தான் ஃப்ரீயாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் கோல் அடித்தா அந்த கோல் போயிடும். ஒருவே அவங்க கோல் அடித்தானா நீங்கள் தோற்றுருவீங்க. இப்போ யோசிங்க, யார் போகிறா யார் போகலை அப்படின்னு ஈகோ கேட்பா. அப்புறம் நம்ம இசாகி எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு நான் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னு ஸ்பீடாக ஓடுவான். எல்லோரும் அவனை பார்த்து ஓடுவாங்க. அப்புறம் நம்ம கிராவும் வேறு வழி இல்லாமல் அவனும் போயிடுவான். எல்லாரையும் ஒரு வேனில் ஏற்றி ப்ளூ லாக் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு 210 ஜெட்டுக்குள்ளே போவான். போனதுக்கப்புறம் அங்கே ஏகப்பட்ட பல்கான பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போ இசாகின்னு ஒரு சவுண்டு, கிரா அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சவனோட தான் ரூமை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பேசுவான். சரி நான் இப்போ பார்க்கும்போது சட்டை வந்து விழுவோம், மன்னிச்சுக்க அப்படின்னு சட்டையை போட்டோன்னு சொல்லுவான். கீழே பார்த்தா ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பான். பால் என்கிட்ட பாஸ் பண்ணின்னு கனவுல கூட ஃபுட்பால் மேட்ச் விளாடுவான். நம்ம இசாகி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு பாப்பா. அப்போ கௌமாரு இகராசின்னு ஒருத்தன் வந்துட்டு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இசாகி ஒயிச்சி அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஈகோ தெரிஞ்சு ஹலோ வெல்கம் டு ப்ளூ லாக்குன்னு சொல்லுவான். இங்கே உள்ள 300 பிளேயர்ஸில் அவங்களோட பவர்ஸை பொறுத்து அவங்களுக்கு ரேங்க் கொடுத்து வச்சுருக்கேன், அதனால் அது கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஈகோ சொல்லுவான். இப்போது நான் அதில் ஜெயிக்கிற 5 பேரை U20 ஜப்பானி டீமில் சேர்த்து வைப்பேன். இதில் தோக்குறவங்க ஜப்பானுக்காக எப்போவுமே விளையாட முடியாது அப்படின்னு ஈகோ சொல்லுவாள். அவட எல்லோரும் ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் நடக்க போகுது. நீங்களே இப்போ அங்கே எதிரிங்க. இப்போ உங்களுக்கு பால் வரும், அந்த பாலை உங்களுக்குள்ளேயே நீங்கள் எத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த பாலை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது ரேங்க் கம்மியாக இருக்க இகராசி எப்படின்னு காமிக்கும். அப்புறம் நம்ம இகராசியும் நான் தான் ரேங்க் கம்மியாக, சரி நான் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம இகராசி எல்லோரும் சுற்றி முற்றி ஒரு நிமிஷம் பார்ப்பான். அப்புறம் டைமர் ஸ்டார்ட் ஆனோடனே அவனை பால் டெபிள் பண்ணிக்கிட்டு ஒரு ஆளாக அடிக்க பார்ப்பான். ஆனால் எல்லாருமே மிஸ் ஆயிடுவாங்க. அப்படியே டெபிள் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும்போது அங்கே ஒருத்தர் படுத்து கிடப்பா. அவன் தான் பச்சீரா. இவன் பார்த்தோன்னே இவன் அடிச்சிடலான்னு எத்துவான். அப்போ வந்து அவன் காலை வச்சே உதச்சிருவான். இது ஃபவுலில் அப்படின்னு கேட்பான். இல்லை ஃபுட்பாலில் கையை பற்றி தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். குனிகாமின்னு ஒருத்தன் வந்துட்டு நீ இதை ஃபவுல் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அவனே ஏற்றி போட்டான். எனக்காண்டி பேசுறதுக்காண்டி என்னையாட அடிக்கிற அப்படின்னு பால் ஏற்றுவான். அவன் நம்ம இசாகியை சீடில் வச்சு தப்பிச்சிருவான். அதுக்கு குனிகாமி சாரி கேட்பான். சரி பரவாயில்ல, இவனோட ஷாட் ரொம்ப பவராக இருக்குது அப்படின்னு நம்ம இசாகியை மனசில் நினச்சிக்கிட்டே சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லோரையும் ஏற்றுவான். எல்லோரும் அடிக்கலாம் பார்ப்பான். எல்லோரும் தப்பிச்சு போவாங்க. அப்போ அந்த இகராசியை பார்த்துருவான். இகராசியை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது பச்சீரா குனிகாமியை பிடிச்சி வச்சுருப்பான். குனிகாமி டென்ஷன் ஆகி பச்சீரா தூக்கி வீசுவான். அவன் ஸ்ட்ரைட்டாக போய் இகராசி மேலே விழுவான். இகராசி கால் சொலிக்கிறோம். என்னை அடிக்காதான்னு சொல்லுவான். எல்லோரும் அவனை அடி அப்படி தான் சொல்லுவாங்க. அவன் என்னை மட்டும் என்னை அடிக்காத அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம இசாகி பார்த்துட்டு நான் இல்லை ஜெயிக்கிறோம்னா அவனை அடிச்சு ஆகணும் அப்படின்னு வெறியாகி இப்போ நீ செத்த அப்படின்னு அடிக்க வருவான். அப்போ திடீர்னு அடிக்க நிப்பாட்டிடுவான். நான் இந்த மாதிரி கோடையில் அடிக்கிறது இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளவங்க தான் அடிக்கணும். நான் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னா ஸ்ட்ராங்காக உள்ளவங்கள தான் நான் அடிச்சாகணும் அப்படின்னு பார்ப்பா. அப்போ அந்த பச்சீரா பார்த்தோன்னே ஓங்கி ஷூட் பண்ணுவான். அந்த பச்சீரா ஈஸியாகவே பிளாக் பண்ணி அந்த பாலை எடுத்துக்கிட்டு அந்த பாலை அப்படியே நம்ம இசாகிக்கு பாஸ் பண்ணுவான். அந்த பால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும்போது அந்த பால் நம்ம கிரா மேலே தான் பறந்து போயிட்டுருக்கோம். அந்த பாலை எடுத்துடலாம் அப்படின்னு கிரா பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம இசாகி கால்கிட்ட நிற்கும். நம்ம இசாகி ஏதோ ஒரு யோசனையில் பாலை ஸ்பீடாக ஏற்றுவான். அந்த பால் ஸ்ட்ரைட்டாக வந்து கிரா மேலேயே விழுகும். இதோடைய இந்த எபிசோடும் முடியுது. அடுத்த எபிசோடில் அவங்கள பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.